Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principlesல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Urey Miller experiment. இதுக்கு previous வீடியோல ஒபேரின் அண்ட் ஹால்டேன் எப்படி ஒரு முதல் செல் ஃபர்ஸ்ட் செல் உருவாச்சு, ஆரிஜின் ஆஃப் செல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒபேரின் அண்ட் ஹால்டேன் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒபேரின் அண்ட் ஹால்டேன் ப்ரொபோஸ் பண்ண ஃபார்முலா வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் ஆகவே இல்லை. யுரே மில்லர் அவங்க தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஒபேரின் ஹால்டேனோட ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணாங்க. ஒபேரின் அண்ட் ஹால்டேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாலிகுலர் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். நிறைய கெமிக்கல்ஸ் இருந்தது ஆதி காலத்துல இந்த எர்த்ல. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாலிகுல்ஸ்லாம் அப்படி நியூக்ளிக் ஆசிட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரிமிட்டிவ் செல், ஃபர்ஸ்ட் செல் வந்து இந்த எர்த்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1953 வரைக்குமே ஒபேரின் அண்ட் ஹால்டேன் சொன்னது ஒரு ப்ரொபோசலா தான் இருந்தது. எக்ஸ்பெரிமெண்டலா யாரும் ப்ரூவ் பண்ணல. யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேள்வியில வந்தா 1953ன்னு பார்த்துக்கோங்க. 1953ல யுரே அண்ட் மில்லர் அப்படியே ஒபேரின் ஹால்டேன் ப்ரொபோஸ் பண்ணதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதன்படி ஒபேரின் அண்ட் ஹால்டேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த எர்த்ல என்ன இருந்துச்சு, கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல ரியாக்ட் ஆகி H2O வாட்டர் மாலிகுலாவும், அமோனியா மாலிகுலா, மீத்தேன் மாலிகுலா ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி, யுரே மில்லர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்க்ல வாட்டர் வேப்பர், வாட்டரை நல்லா ஹீட் பண்ணி வாட்டர் வேப்பர், அதே மாதிரி அமோனியாவோட வேப்பர், மீத்தேனோட வேப்பர், ஹைட்ரஜன் கேஸ் இது எல்லாத்தையுமே ஒரு சாம்பர்ல மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. வாட்டர், அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் இது எல்லாத்தோட வேப்பர்ஸையும் ஒரு சாம்பர்ல மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. மிக்ஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அதுல எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறாங்க. ஒரு 75,000 வோல்ட்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஷாக்கை அவங்க எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல பூமி தோன்றும் போது ஃபார்ம் ஆயிருக்கிற லைட்னிங், இடி, மின்னல் அது கூட அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஆர்டிஃபிஷியலா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஷாக்கை எதுக்கு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ப தோன்றி இருக்கக்கூடிய லைட்னிங்க்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படி கூல் பண்றாங்க. அந்த மிக்சரை, அந்த வாட்டர், அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அந்த மிக்சர் அப்படியே இன்னொரு பிளாஸ்க்கு எடுத்து அதை அப்படியே கூல் பண்றாங்க. கூல் பண்ணையில அது கண்டென்ஸ் ஆகும், அதாவது லிக்விடா மாறும். லிக்விடா மாறையில அந்த லிக்விட கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து குரோமட்டோகிராஃபில செக் பண்றாங்க. அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு குரோமட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப ஒபேரின் அண்ட் ஹால்டேனால கொடுக்கப்பட்ட கெமிக்கல்ஸை எடுக்கிறாங்க, அதை அதோட ஸ்டீமை வந்து மிக்ஸ் பண்றாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க, கூல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி குரோமட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. என்ன அப்சர்வேஷன், குரோமட்டோகிராஃபில என்ன அப்சர்வேஷன் வந்துச்சு அப்படின்னா, அந்த கூல் பண்ண மிக்சர்ல அமினோ ஆசிட் இருந்திருக்கு, ஹைட்ராக்சில் ஆசிட்ஸ் இருந்திருக்கு, ஆலிஃபேட்டிக் ஆசிட்ஸ் இருந்திருக்கு. அந்த அமினோ ஆசிட்ஸ்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, கிளைசின், அலனின், ஆஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஃபார்ம் பண்ணதுல என்னென்ன அமினோ ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா, கிளைசின், அலனின், ஆஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். இதுல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல இருந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஆல்பா அலனைன் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் தான் இருந்தது. ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அமினோ குரூப் NH2 குரூப் வந்து ஆல்பா கார்பனோட லிங்க் ஆயிருக்கும். பீட்டா அமினோ ஆசிட்ஸ்ல பீட்டா கார்பனோட வந்து NH2 வந்து பாண்ட் ஆயிருக்கும். ஸோ மேக்சிமம் அவங்க பார்த்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஆல்பா சைட்ல தான் இருந்திருக்கு. எஸ்பெஷலி அலனின் வந்து ஆல்பா அலனின்ல தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம மாடர்ன் அமினோ ஆசிட்ஸ், நம்மளோட புரோட்டீன்ஸ், நம்மளோட உடம்புல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஆல்பா அமினோ ஆசிட்ஸா தான் இருக்கும். ஆல்பா அமினோ ஆசிட்ஸ், கிளைசின், அலனைன் எல்லாமே இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஆல்பா அமினோ ஆசிட்ஸா தான் இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நார்மலாவே எர்த் ஃபார்ம் ஆகையில ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கணும். இதுல இருந்து கன்க்ளூஷன் கொண்டு வர்றாங்க. மில்லர் வந்து என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, ஒரு பிரிமிட்டிவ் எர்த் இருந்திருக்கு. அந்த பிரிமிட்டிவ் எர்த்ல நிறைய அல்ட்ராவயலட் ரேஸ்,
லைட்னிங், இடி மின்னல், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்குக்கு அப்புறம்லாம் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆனது உண்மைதான். ஒபேரியன் அண்ட் ஹால்டேன் சொன்னது உண்மைதான். ஸோ அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிட்டாலே என்ன ஃபார்ம் ஆயிரும்? புரோட்டீன் ஃபார்ம் ஆகும், நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், ஒரு செல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச கன்க்ளூஷன். தேங்க்யூ.